என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மருத மக்கள் கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, என் உயிரினு மேலான தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்து இருக்கின்ற மருத மக்கள் கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் அதிகமாகிவிட்டது. கிட்டத்தட்ட அனைவருக்கும் பசிக்கும் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் கூட இது சாதாரண கூட்டம் அல்ல. மாவீரன் பசுபதி பாண்டியனாருடைய வழியில் வந்த போர்படை தளபதிகளினுடைய கூட்டம். இந்த கோரிக்கை என்பது மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் எடுத்து எப்படியாவது தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்க வேண்டும் என்று களத்திலே நின்றார். அவருடைய தளபதிகளாக நாம் நின்று இந்த கோரிக்கையை வென்றெடுக்கின்ற கூட்டமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. தோழர்களே, என் இனமான உறவுகளே, எனக்கு முன்பாக பேசிய தலைவர்கள் எல்லாம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய வரலாறுகளை சொல்லிவிட்டார்கள். அனுதினம் நம்மளுடைய வரலாறை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய வரலாறு அனைவருக்கும் தெரியும். பட்டி தொட்டியெல்லாம் இப்பொழுது பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றோம். இனி இதை பற்றி பேசுவதற்கு இல்ல. நாம் எப்படி தமிழகத்திலே மிக பெரும் சக்தியாக இருக்கின்ற ஒரு பெரும் கூட்டம், 1 கோடிக்கு மேலாக மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெருங்கூட்டம், ஒரு 50 தொகுதிகளிலே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கின்ற ஒரு பெருங்கூட்டம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற முடியாமல், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாமல் இன்றைக்கு மாற்றார் கழியிலே மண்டியிட்டு கிடக்கிறோமே. இந்த அவல நிலை என்ன? இதுதான் திராவிடத்தினுடைய சூழ்ச்சி, கருணாநிதியினுடைய சூழ்ச்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் இனமான உறவுகளே, நாம் என்ன கேட்டோம்? கடந்த காலங்களிலே 7 பிரிவுகளை ஒன்றா சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் என்று பெயரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். என்ன கேட்டோம்? குடும்பன், மூப்பன், காலாடி, வாதிரியார், பல்லர், தேவேந்திர குலத்தான், இந்த 7 பிரிவுகளை சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லி அரசாணை கொடுங்கள் என்று கேட்டோம். கருணாநிதி செய்தார்களா? சொல்லுங்க பாப்போம். முத்தமிழ் அறிஞர் என்று சொல்கிறார்கள். இயல் இசை நாடகம் என்று 3 தமிழையும் படித்த வள்ளுவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு முறை கூட தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரை உச்சரிக்காமல் மாய்ந்தவர் கருணாநிதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு முறை கூட சொல்லல. தன்னுடைய சாதியை பெருமைக்காக அருந்ததியர் என்று சொல்லி மாற்றியவர் கருணாநிதி. இப்படி எத்தனையோ ஜாதிகளுக்கெல்லாம் பெயர் வைத்தார். ஆனால் இந்த தேவேந்திரனுடைய வரலாறு அவருக்கு நன்றாக தெரியும். தமிழகத்திலே எந்த அறிஞர்களாக இருக்கட்டும், எவ்வளவு படித்தவர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலே 4 திசைகளிலே எங்கு சென்றாலும் தேவேந்திரனுடைய வரலாறு இல்லாத திசையே இல்லை. அப்பேற்பட்ட மூத்த தமிழன் நான், இந்த மண்ணிலே மூத்த தமிழன். அப்படி இருக்கும் பொழுது அனைத்தும் பெற்ற கருணாநிதிக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்ல தெரியவில்லை. சரி, அவர்தான் மறைந்து விட்டார். மறைந்தவரை பற்றி நான் பேச விரும்பவில்லை. இங்க இருக்கின்ற, இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் தேவேந்திர குல வேளாளர் சொல்றாரா? உனக்கு வைத்திருக்கின்ற பெயர் தலித், அரிச்சனன், ஆதி திராவிடன். யாரடா தலித்து? உலகத்திலே மூத்த தமிழ் குடி. நாம் சேத்தில் கால் வைத்தால்தான் மற்றவர்கள் சோத்தில் கை வைக்க முடியும் என்ற வரலாறு படைத்த தேவேந்திர குல வேளாளர் விவசாய குடி தேவேந்திர குல வேளாளர். எப்படி நாம் தலித்தானோ, எப்படி நாம் தாழ்த்தப்பட்டவனானோ, எப்படி நாம் அரிச்சனானோ, இதெல்லாம் அவர்களுடைய சூழ்ச்சி, இதெல்லாம் அவர்களுடைய தந்திரம். இந்த சமுதாயம் பட்டியலை வெளியேறி விட்டோம் என்று சொன்னோம்னா, இன்னைக்கு மொத்தத்துக்கே அந்த ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய 45 தொகுதி இருக்கிறது. அந்த 45 தொகுதியில 3 சாதி, பல்லர், பறையர், அருந்தேதர், இவனுக்குள்ள பிரிச்சு கொடுத்துருவான். கேட்டா நான் திமுகவோட சீட்டு கொடுத்துட்டேன், அதிமுகவோட சீட்டு கொடுத்துட்டேன், அந்த கட்சியில சீட்டு கொடுத்துட்டேன், இந்த கட்சியில சீட்டு கொடுத்துட்டேன்னு சொல்றான். ஏன்னா ஒன்ன தவிர அதுல யாரும் நிக்க முடியாது. ஆனா இதற்குள்ளே இவனை அடைத்து வைத்து பொது தொகுதியிலே, நம்ம ஆளுக்கு பொது தொகுதியிலே நிக்கலாம் என்ற அடிப்படை அறிவை கூட இத்தனை ஆண்டு காலம் விதைக்காமல் சென்று நிற்கிறது இந்த திராவிடம். இது எவ்வளவு பெரிய மோசம் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? நம்மால கேளுங்க பாப்போம். இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆள் பொதுவில் இருக்கிற கவுன்சில் சீட்டு கொடுத்துருவானா?
பொது தொகுதியில இந்த திமுக வந்து சீட்டு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி விடுவார்களா? பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கி விடுவார்களா? இதெல்லாம் கிடையாது. நம்மளை கேட்ட ஏப்பம் தடவை நீ கவுன்சில் சீட்டு கேட்கல, இல்ல இந்த தடவை ரிசர்வ் மாறிடுச்சு, பொதுவாயிருச்சு, நீ நிற்கலாம்ல, நம்ம எப்படி நிக்க முடியும்? ஆக அந்த அளவுக்கு அரசியல் அறிவு இல்லாமல், அரசியல் தெளிவு இல்லாமல் இந்த சமூகத்தை மூடராக்கி வைத்திருக்கிறது திராவிடம். இது மிகப்பெரிய பலம். யானை தன்னுடைய பலம் தெரியாமல் பாகனுக்கு அடிமையாக இருக்கும். யானைக்கு தன்னுடைய பலம் தெரியாது. யானை என்பது மிக வலிமையான ஒரு விலங்கு. அதான் அதனுடைய பலம் என்பது அதுக்கு தெரியாது. முட்டோன்னு குச்சியை வச்சுக்கிட்டு அந்த யானையினுடைய பாகன் யானையை அடக்கி விடுவான். அதே போன்றுதான் தமிழ்நாட்டிலே மிக பெரும் தமிழ் சமூகம், மிக பெரும் வாக்கு வங்கி வைத்திருக்கின்ற ஒரு சமூகம் தன்னுடைய பலம் தெரியாமல் இந்த திராவிட கூட்டத்திற்கு அடிமையாகி இன்றைக்கு சின்னாவண்ணமாக நாம் கிடைக்கின்றோம். இந்த சின்னாவண்ணாம இருக்கின்ற சமுதாயத்தை அரசியல் படுத்துவது யார்? முதல்ல அரசியல். நமக்கு ஓட்டு போட தெரியல. எப்ப இவனுக்கு ஓட்டு போட்டா நம்மளை திட்டு வைவானோ திமுக காரன், நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டானோ, வீட்டுக்கு அண்டா வராதோ, பானை வராதோ, இல்ல சலுகையில் வராதோ, இல்ல இந்த 5000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டானோ, இந்த மகளிருக்கு வரக்கூடிய 1000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டானோ, இப்படியெல்லாம் இந்த அப்பாவி மக்களுடைய மனதிலே விதை போட்டிருக்கான். இன்னைக்கு இப்ப ஏற்பட்ட விதையை போட்டு அரசியல் அறிவு இல்லாமல் எப்படி உன் கோரிக்கை ஜெயிக்க முடியும் சொல்லு? நான் தெரியாம தான் கேட்கிறேன். நாம் சட்டசபையில கிடையாது, பாராளுமன்றத்திலே கிடையாது. திமுகவோ அதிமுகவோ சார்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார் என்று சொன்னோம்னால் அந்த தலைமை என்ன சொல்கிறோ அதைத்தான் செய்வார்கள். அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பார்கள். உன் தேவேந்திர குல வேளாளர் பிரச்சனைக்கு பேசுவானா? தேவேந்திர குல வேளாளருக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு தெரியுமா? இதெல்லாம் செய்ய மாட்டார்கள். ஆக நீ சுயமா நின்றாவே, நீ சுயமா முடிவு எடுத்தாலே இன்றைக்கு 40 எம்எல்ஏ எடுக்கலாம், 40-50 எம்எல்ஏ எடுக்கலாம். ஆனா உன்னால முடியுமா? அது மட்டுமல்ல, அதுக்கு அப்புறம் ஒரு 50 தொகுதியில நீ ஓட்டு போட்டா தான் மட்டுமே ஜெயிக்க முடியும். ஆக அந்த அளவிற்கு வலிமையாக இருக்கின்ற இந்த சமுதாயம் இன்றைக்கு அரசியல் அறிவு இல்லாமல், அரசியல் தெளிவு இல்லாமல் இன்றைக்கு சிக்கி சின்னவண்ணமாக்கி இந்த திராவிட கூட்டத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நாம் எதற்காக இந்த போராட்டம் வைக்கிறோம்? ஐயா, தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சின்னு சொல்லாதீங்க. எஸ்சின்னு சொன்னா எங்களுக்கு இழிவா இருக்கிறது. எங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது நாங்கெல்லாம் காலேஜில் படித்த அனுபவம் இருக்கிறது. அதுவரை எல்லாருமே ஒரு டிஃபன்ல தான் சாப்பிடுவோம். எல்லாரும் கொண்டு வந்து டிஃபன் கொடுப்பாங்க, எல்லாருமே எடுத்து வச்சு சாப்பிடுறோம். என்னைக்கு எஸ்சின்னு தெரிஞ்சப்போ அன்னைக்கு இருந்து கலந்து ஓடிட்டான் 2 பேரு. ஆக அந்த அளவுக்கு பெரிய தமிழ் குடிய இது மக்கள் மேல எந்த சமுதாயத்தையும் குறை சொல்லல. இங்க இருக்கக்கூடிய உலகியல் ரீதியாக அவனை மாத்தி வச்சிருக்கான். எஸ்சின்னா இவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் ஹரிச்சனன், இவன் ஆதி திராவிடன், இவன் தீண்டத்தக்காதவன். யாருடா தீண்டத்தக்காதவன்? சேர சோழ பாண்டியனாக இந்த மண்ணிலை ஆண்டு இந்த மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிக நிலைகளை வைத்திருக்கின்ற ஒரே சமூகம் தேவேந்திர குல வேளாளர். எப்படி எஸ்சி ஆக முடியும்? இல்லை, கோயில பூரா நாங்க தாண்டா கட்டணும். இன்றைக்கு கோயில பூரா முதல் மரியாதை இருக்கிறது. நாங்க சண்டை போட்டு பிடிக்கிதான் முதல் மரியாதை வாங்கணுமா? இத கூட இங்க இருக்கின்ற அரசுக்கு பிடிக்கல, இங்க இருக்கின்ற திராவிடவாதிகளுக்கு பிடிக்கல. இங்க பாலமேட்டு ஜல்லிக்கட்டிலே முதல் காலை தேவேந்திர குல வேளாளர் என்னும் காளையை உச்சரித்த வரலாற்று சிறப்புமிக்க சமுதாயம் அதற்கெடுக்க போய் வழக்கு போட வச்சான். இங்க எத்தனையோ பிரச்சனை இருக்கு. இங்க இருக்கின்ற திராவிடம் தான் சாதி தலைவர்களின் பெயரிலே பள்ளிக்கூடம் திறந்தார்கள். சாதி தலைவர்களுடைய பெயர்களிலே சாதி தலைவர்களுக்கு சிலை வைத்தார்கள். சாதி தலைவருடைய பெயர்களிலே பேருந்து நிலையத்தை சூட்டினார்கள், பாலத்தை சூட்டினார்கள். இது செஞ்சதெல்லாம் திராவிடம். இதெல்லாம் சாதி பேர் கிடையாது, இதெல்லாம் சாதி வரி உருவாகாது. ஆனால் பாரம்பரியமாக உழவுக்குடிக்கு பேர் போன தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய காளை தான் முதல் காளையாக ஜல்லிக்கட்டில் வந்தது. இதை பொறுத்துக்க முடியல. இதனால இதை பொறுத்துக்க முடியாமல் ஜாதியினுடைய பெயர் உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லி ஒருவரை வழக்கு போட வச்சு உத்தரவு வாங்கியிருக்கிறார். இதெல்லாம் இந்த தமிழ் சமூகத்தை அடக்குவது, இந்த தமிழ் சமூகத்தை உடக்குவது. ஆக திமுகவில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறுநில மன்னர்கள் உருவாக்கி விட்டாங்க. கருணாநிதி காலத்துல உருவாக்கின அட்மாஸ்பியர். இந்த குறுநிலை நம்ம மன்னராட்சி எல்லாம் மொழிதான் இன்றைக்கு ஜனநாயக ஆட்சி வந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் ஜனநாயகம், மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் நாம் அனுப்புகின்றோம். அவர் நம்மளுடைய குறைகளை தீர்த்து நமக்கான சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ பேசுவாங்க. ஆனால்
இன்றைக்கு திராவிடம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குறுநில மன்னர்களை உருவாக்கி குறுநில மன்னர்களுடைய ஆட்சிதான் தமிழகத்திலே இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. காவல் நிலையமோட தீர்வு இருக்கிறதா? இல்ல வருவாய்த்துறையிடம் சென்றால் தீர்வு இருக்கிறதா? இல்ல மக்களுக்கு அடிப்படை வசதி இருக்கிறதா? நல்லா சொல்லுங்க பாப்போம். இந்த நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எடுத்துக்காம பாப்போம். எல்லா ஊர்லயும் ஒழுங்கா தண்ணி கிடைக்குதா? இல்ல. சாக்கடை வசதி இருக்கா? இல்ல. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி இருக்கா? இல்ல. எதுவுமே இல்ல. ஆனா 5000 வந்துருச்சு. இன்னும் ஓட்டுக்கு 2000 3000 கொடுப்போம், நம்ம கண்ண மூடி ஓட்ட போட்டு வந்துரும். நமக்கு தேவை 5000. இப்ப காசு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி 1000 வந்துச்சு, இப்ப 5000 வந்துருச்சு. இனி தேர்தலுக்குன்னு ஒரு காசு கொடுப்பான். அதே மாதிரியே 200 ரூபா 300 ரூபா கொடுத்து வெயில்ல லோலோ நம்ம மக்களை ஓட விடுவான். அப்ப இதற்குத்தான் நாம் ஓட்டு போட்டு 5 ஆண்டு காலம் இன்றைக்கு என்ன வேலை கொடுத்தான்? எந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது. படித்த இளைஞர்கள் இன்றைக்கு வேலை இல்லாம இருக்கிறோம். அதே போன்று தெரு தெருவா சாராய விற்க ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு கஞ்சா போதை எல்லாம் ஒரு தமிழ் சமூகமே இன்னைக்கு அழிஞ்சு கொண்டிருக்கு. இதை பத்தி இந்த மக்கள் யாரும் சிந்திக்கல. இங்க என்ன பிரச்சனை நமக்கு தெரியல. அவன் 5000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு பேச போடக்கூடிய பொருளா மாறிடுச்சு. திமுக 5000 கொடுத்துருச்சு, ஸ்டாலின் கொடுத்துட்டாரு. யாரு பணம்? அவங்க அப்பே விட்டு பணமா? இல்ல கருணாநிதி சொத்துல இருந்து எடுத்து கொடுத்தாங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. உன்னுடைய வரி பணம். நாளைக்கு விலைவாசி கூடும். சொல்லுங்க அப்ப, விலைவாசி கூட நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காது. அப்ப இதெல்லாம் நாம் எங்க போய் செல்வது? ஆக இந்த நிலையெல்லாம் நீங்கள் மாற்ற வேணாம். இப்படி எத்தனை ஆண்டு காலம் நாம் அடிமையாக இருப்பது? எத்தனை ஆண்டு காலம் திராவிட கட்சிகளுடைய பின்னாடி நாம் வாக்குகளை செலுத்துவது? நாடு சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஓட்டு போடுகின்ற சமுதாயமாக மட்டுமே தான் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இருக்கிறமே தவிர ஓட்டு வாங்குகின்ற சமுதாயம் இன்றைக்கு வரப்போறான். என்றைக்கு சட்டமன்றத்திற்கு போக போறான்? என்றைக்கு பாராளுமன்றத்திற்கு போக போறான்? என்றைக்கு ஆந்திராவில் இருந்து குடியேறி இங்கே தமிழருடைய வரலாறை அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை என்னைக்கு அகற்ற போறான்? இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் நாம் செயல்பட வேண்டும். என்றால் சிந்திக்கிறோமா? தேவேந்திரனை எப்படி நாம் அரசியலாக்குவது, எப்படி நம்மளுடைய வாக்கு வங்கியை பெறுவது என்பதை நாம் சிந்திக்க கிடையாது. ஆக இப்படித்தான் இன்றைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டு விட்டது. ஒழுங்கா வேலை செய்ய முடியல. ஒரு பெட்டிஷன் விசாரிச்சாலும் உடனே போன் போகுது, இந்த பெட்டிஷன் விசாரிக்காத நிறுத்து. ஆக உண்மை குற்றவாளிகளை இன்னைக்கு கைது செய்ய முடியல. இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கனிம வள கொள்ள இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மலைகள் பூரா குறைஞ்சிட்டான். இங்க ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு மழை தண்ணி இல்லாம நாம எல்லாமே சாக போறோம். சாப்பிடுறதுக்கு நிலம் இருக்காது. ஆக இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னோமானால் நாம் அரசியலிலே தெளிவு பெற வேண்டும். ஒவ்வொரு தமிழர்களும் தெரிய வேண்டும். 5000 கொடுக்கிறா 2000 கொடுக்கிறான்னு சொல்லி ஓட்ட போட்டு விட்டோம் என்று சொன்னோமானால் நிச்சயமாக 5 ஆண்டு காலம் அவர்களுக்கு நாம் அடிமையாக இருப்போமே தவிர தண்ணி பிரச்சனை வரும், அது தீராது. ஆக இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கேட்கிற ஒண்ணுமே இல்ல. தேவேந்திர குல வேளாளரை பட்டியல் பிரிந்துங்க, அதையும் தப்பா விதைச்சு வச்சிருக்கான். அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க பட்டியலை விட்டு வெளியேறி விட்டோம்னா உங்க சலுகை போயிடும், உங்களுக்கு சலுகை போயிடும். ஏன் பிசி எம்பிசிக்கு சலுகை இல்லையா? பிசி எம்பிசிக்கு இடஒதுக்கீடு இல்லையா? அவர்கள் சலுகை அனுபவிக்கவில்லையா? ஏன் அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் பிரிவில் இருக்கிறால் மட்டும்தான் சலுகை கிடைக்குதா? எல்லாம் தெரிஞ்சுக்காங்க. சலுகை என்பது அனைத்து சமுதாயத்துக்கும் இருக்கிறது. எஸ்சி என்னும் இழிவு தேவேந்திரனுக்கு இருக்கிறது. இதை முதல் புரிஞ்சுக்கணும். சலுகை என்பது எல்லாமே இருக்கு. நாம் இடஒதுக்கீடு கேட்கின்றோம். இடஒதுக்கீடு என்பது கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு உரிமை. நாங்க எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறோமோ நீ கால்குலேஷன் பண்ணு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பெடுத்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் எவ்வளவு இருக்கிறோமோ அவர்களுக்கு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கூட என்றுதான் சொல்கின்றோம். நீ எஸ்சிஎன் ஸ்டிக்மா, அந்த அழுக்கு, அந்த கரையை எங்கள் மீது சுமத்தி விட்டு நீ ஒன்னும் சலுகை கொடுக்க வேணாம், அந்த சலுகையை வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு பெரும் தமிழ் சமூகமாக நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். என் இனமான உறவுகளே, மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது நம்மளுடைய கல்விக்கு ரொம்ப தேவையான விஷயம். மொத்தம் 18% பட்டியல் சமுதாயத்திற்கு 18% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 18% கருணாநிதி என்ன செஞ்சார் அப்படின்னா 2009 நினைக்கிறேன், தன்னுடைய சாதி பற்றின் காரணமாக, தன்னுடைய மொழி பற்றின் காரணமாக அருந்தியர் சமுதாயத்திற்கு 18% இருந்த இடஒதுக்கீடை புடுங்கி 3% கொடுத்தார்.
அருந்ததியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா ஒரு நலிவற்ற சமுதாயம் மேம்பட வேண்டும் என்பது எங்களுக்கு விருப்பம் தான். ஆனால் மொத்தம் 76 சாதிகள் அடங்கிய அந்த பட்டியலில் இருந்து ஒரு சமுதாயத்துக்கு 18% 3% புடுங்கி கொடுத்திருக்கான். இதெல்லாம் கவனிக்கணும். இந்த 3% புடுங்கி கொடுத்ததும் இல்லாமல் மீதம் இருக்கின்ற அந்த 15% முன்னுரிமை என்ற ஒரு ஜீவோ போட்டிருக்காரு. அவர் காலங்களில் முன்னுரிமைனா பிரிபரன்ஸ், அந்த 15க்குள்ளேயே அவங்களுக்கு தான் முன்னுரிமை. இன்னைக்கு அனைத்து அரசு நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைகளை எதற்காக படிக்க வைக்கின்றோம்? காட்டை வித்து மாட்டை வித்து கடனை வாங்கி பிள்ளைகள் ஏதாவது ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகணும்னு தான் நம்ம படிக்க வைக்கின்றோம். ஆனா கருணாநிதி செய்த மிகப்பெரிய சதியினால் இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர் சமுதாய மக்கள் இன்னைக்கு வேலைக்கு போக முடியல. இங்க காரணம் என்னன்னா அனைத்து துறைகளிலுமே அருந்ததியர் சமுதாய மக்கள் தான் போகிறார்கள். எதற்காக? 3% கொடுத்து விட்டு அதற்கு அடுத்து 15% முன்னுரிமை கொடுத்து விட்டு இந்த சமுதாய தமிழ் சமுதாயம் 2 தமிழ் பெரிய சமுதாயம் இருக்கு. இந்த பட்டியல்ல தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் பறையர் சமுதாயமும் ரொம்ப பெரிய தமிழ் சமூகம். 2 பேருமே 1 கோடிக்கு மேல மக்கள் தொகை கொண்ட சமுதாயம். ஆனால் இதெல்லாம் திட்டமிட்டு கருணாநிதி தமிழ் சமூகத்தை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் செய்த சதியாகத்தான் இன்றைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு யாருமே நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போக முடியல. இப்ப நம்ம அதைத்தான் நம்ம கேட்கிறோம். இந்த ஜிஓ மாத்தணும், அமல்மெண்ட் கொண்டு வரணும், திருத்தம் கொண்டு வரணும். அந்த 3% கிட்டத்தட்ட 18ல 3 போச்சுன்னா இந்த 15 நாளும் மீது இருக்கக்கூடிய சாதிக்கு கொடுத்திருக்கணும். ஆனா அதுவும் கருணாநிதி செய்யல. முன்னுரிமை கொடுத்ததுனால இன்னைக்கு நம்ம பிள்ளை யாரும் அரசு வேலைக்கு போக முடியல. ஏன்னா 3% எடுத்துக்கிறான், அந்த 15க்குள்ளேயே அவன் தான் முன்னுரிமை வர்றான். இதனால பிள்ளைகள் நீ படிக்க வச்சே வேஸ்ட், பிள்ளை எந்த வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வருது. அப்ப இந்த தெளிவெல்லாம் இல்லாத ஒரு சமுதாயமாக தமிழ் சமூகத்தை இங்க இருக்கின்ற திராவிட கூட்டம் இன்றைக்கு மாற்றி வைக்கிறது. இதை நாம் உடைப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுக்குள்ளே சாதி மத இன மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இங்க இருக்கின்ற தமிழர்களை சாதியாலும் மதத்தாலும் இங்கே பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நாம் வென்று காட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம். காரம் கருதி விழவிழ எழுவான் வீர தேவேந்திரன், வீழ்ந்து விட மாட்டான், வெற்றியை உறுதி செய்யும் வரை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.